காலையில நேரமா வந்து போய் ராமலிங்க அண்ணனை பிக்கப் பண்ணிக்கமாக்கா. தூங்கிராத. அப்புறம் அண்ணன் அண்ணன் கேட்டுக்கின்னு பூமி பூஜை நடக்கிறதுக்கான எல்லாத்தையும் ரெடி பண்று. சரி சத்யா. எப்பவும் மெக்கானிக் செட்டுக்கு லேட்டா வர மாதிரி நாளைக்கு பூமி பூஜைக்கும் லேட் பண்ண அப்புறம் உன்னை சா வச்சிருவான். சொன்னதெல்லாம் புரிதுல? சரி நேரமா பத்து தூங்கு. போனை நோண்டிக்கின்னு முழிச்சுன்னு இருக்காத. அதெல்லாம் இல்ல, தூங்கிடுறேன். யாரோட பேபி? மாக்கானா? ஆமா அவள் பேபி. காலையில பூமி பூஜைக்கு ப்ரோக்ராம் சொல்லிருந்தா. நான் அவள் பேபி இது உங்களுக்கு குடிக்கிறதுக்காக ஸ்பெஷலா பால் கொண்டு வந்திருக்கேன். உனக்கு எதுக்கு அவள் பேபி இந்த வேலைலாம்? ஏங்க என்னங்க, புருஷனுக்காக பொண்டாட்டி பால் கொண்டு வரும்போது பொண்டாட்டிக்காக புருஷ பால் கொண்டு வரதுல என்ன தப்பு இருக்கு சொல்லுங்க. நல்லா வக்கனையா பேசு. நீங்க உட்காருங்க, உங்களுக்கு எதுவும் தெரியாது. இந்தாங்க குடிங்க குடிங்க. இப்ப பாருங்க, இதுல மிச்சம் வைக்காம ஃபுல்லா குடிச்சிடணும். நான் பேபி இதுல சிவப்பு கலர்ல என்னமோ மிதக்குது. மிதக்குதா? ஏங்க இது குங்குமப்பூங்க. இப்ப பாருங்க, பால்ல இந்த மாதிரி குங்குமப்பூ போட்டு குடிச்சா நம்மளுக்கு பிறக்க போற குழந்தை நல்லா செகப்பா பிறக்கும். நான் கூட தான் சிவப்பா இருக்கிறேன். என் அம்மா அண்ணன் இந்த மாதிரி குங்குமப்பூ எல்லாம் போட்டு பாலா குடிச்சாங்க. மாமா அத்தைக்கு வாங்கி கொடுத்தாரான்னு உங்களுக்கே தெரியாது, அப்புறம் எப்படி எனக்கு தெரியும்? விளையாடாதீங்க, முதல்ல பாலை குடிங்க. வானா நீ குடிச்சிட்டு கூட பேபி, நான் அப்புறம் குடிச்சுக்கிறேன். ஏங்க நானா மாசமா இருக்கேன், நீங்க தானே மாசமா இருக்கீங்க. இந்த பாலை நீங்க தான் குடிக்கணும். அமுல் பேபி சொன்னா புரிஞ்சுக்கணும். நீ குச்சிட்டு எனக்கு குடு. நான் எதுக்கு குடிச்சு? அப்படியா? என்ன ரோடி பேபி, இன்னைக்கு ஏதோ பயங்கர சந்தோஷமா இருக்கீங்க போல இருக்கு. அது ஒரு பொண்ணுக்கு அவளை ஜெயிக்க வைக்கிற ஆம்பளையா ரொம்ப பிடிக்கும். அதே ஆம்பளை அவளுக்கு புருஷனா வந்துட்டானா ரொம்ப 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 பிடிக்கும். ராமலிங்க அண்ணா எங்க மார்க் பண்ணி குடுத்துறாரு? இதோ சத்யா, இங்கதான் மார்க் பண்ணி கொடுத்திருக்காரு. சரிடா, வேலை ஆரம்பிங்க. சரி சத்யா. டேய், நீ எல்லாம் சரியா இருந்தான்னு பாரு. டேய், என்னடா மாக்கா நேரமா என்ன இது இன்னும் ராமலிங்க அண்ணனை காணோம்.
காலையும் நேரமா வந்துருந்தா சத்யா சொன்னாரு. டேய் காலைல நீ கிளம்பும்போது ராமலிங்க அண்ணன் வீட்டாண்ட போய் பாத்தியா? பார்த்தேன் சத்யா, ஆனா வீடு வெளியே பூட்டி இருந்துச்சு. சரி மேஸ்திரி எனக்கு முன்னாடி நேரமா போயிட்டா நினைச்சு கிளம்பி வந்துட்டேன். அப்புறம் ஏன் அண்ணன் இன்னும் சைட்டுக்கு வரல? சரி இன்னும் கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணி பாப்போம். ஆ டேய் நீ எவ்வளவு நேரம்டா? சீக்கிரம்டா. இது முடிஞ்சு சத்யா, 2 minutes. டைம் ஆகுதுல. டேய் மாக்கா ஆ வா. சொல்லு சத்யா. ராமலிங்க அண்ணன் இன்னும் வரக்கானுமேடா. ம் எல்லாரும் இப்ப பூஜைக்கு வந்துருவாங்களே. எனக்கு ஒன்றும் புரியல சத்யா. இரா ஃபோன் பண்றேன். ம் எடுக்கலடா. எடுக்கலையா? ரிங் போகுது ஆனா எடுக்க மாட்டாரு. டேய் வீட்டாண்ட போய் பார்த்து வந்துடலாமா? வா சத்யா போயிட்டு வந்துடலாம். டேய் சத்யா, ராமலிங்க அண்ணா வீட்டாண்ட போய் பார்த்து சரி வந்துடுறோம். சத்யா. நீங்க அதுக்குள்ள இந்த வேலையை முடிச்சு வைங்க. இதை நாங்க பாத்துக்கிறோம், நீ போயிட்டு வா சத்யா. என்னடா பூட்டி இருக்குது? ராமலிங்க அண்ணா எங்கடா போயிருப்பாரு? காலைல நான் வந்து பார்க்கும் போதும் வீடு பூட்டி தான் இருந்துச்சு. இப்பவும் பூட்டி தான் இருக்கு. இடையில எதுவும் வந்துட்டு போனாருன்னு தெரியல சத்யா. சரிடா விசாரிச்சு பாப்போம். அண்ணா அண்ணா ஆ? மேஸ்திரி ராமலிங்க அண்ணனை பாத்தீங்களா? இல்லையே, பாக்கலையே. அண்ணா மேஸ்திரி ராமலிங்கன் அண்ணா பாத்தீங்களா? எப்போதும் காலையில டீ கடையில தான் பார்ப்பேன். ஆனா இன்னைக்கு காலையில டீ கடைக்கு வரல, நானும் பார்க்கல. பூமி பூஜைக்கும் வரல, கூடும் பூட்டி இருக்குது. அண்ணா எங்க போயிருப்பாரு? டேய் பக்கத்து வீட்டுல இருக்கிற ஜோதி அக்காண்ட கேட்டு பாரு. ஆ. அக்கா அக்கா வாங்க. என்னப்பா? மேஸ்திரி அண்ணா வீடு பூட்டி இருக்கு. அவர் எங்க போயிருக்காருன்னு ஏதாவது தெரியுமாக்கா? மேஸ்திரியா? அது இங்கதான் எங்கேயாவது குடிச்சிட்டு படுத்து கிடக்கும். அக்கா இப்ப அவர் குடியறது இல்லக்கா, குடியெல்லாம் விட்டாரு. மேஸ்திரி மாதிரி ஆளுங்கெல்லாம் அவ்வளவு சீக்கிரம் குடிய நிறுத்த மாட்டாங்க சத்யா. அப்படி அவர் சொல்லியிருந்தாருன்னா குடிகாரம் பேச்சு விடிஞ்சா போச்சுன்னு எடுத்துக்க வேண்டியதுதான். என்ன சத்யா இந்த அக்கா எப்படி சொல்லிட்டு போறாங்க? அப்போ மேஸ்திரி எங்கேயாவது குடிச்சிட்டு மட்டையா இருப்பாரா? இல்லடா எனக்கு நம்பிக்கை இருக்குது, ராமலிங்க அண்ணா குடிச்சிட மாட்டாரு. அப்புறம் ஏன் அவர் பூமி பூஜைக்கு வரல? இதுல கது வேற போட்டு இருக்கு, எங்க போயிருக்காருன்னே தெரியல. அதான்டா எனக்கு ஒண்ணும் புரியல. காலையில இருந்து போன் பண்ணாலும் எடுக்கவே மாட்டாரு. எங்க போயினே இருது, ஆனா போன் எடுக்கலடா. போனை எடுக்க மாட்டாரா?
பேச முடியாத சூழ்நிலையில மாட்டின்னு இருக்கிறாரா? ஒன்னும் புரியலையே. சத்யா, எனக்கு நம்ம மேஸ்திரி ஏதோ பிரச்சனையில் இருக்காருன்னு தோணுது. என்னடா சொல்ற? அது சைட்டில் மூடு வைக்கும் போது அடிக்க வந்த ரவுடிங்க மறுபடியும் நைட்டு மேஸ்திரி ஏதாவது பண்ணியிருப்பாங்களோன்னு தோணுது. அப்படி நடக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்குதுடா. இப்போ என்ன பண்ணுற சத்யா? மேஸ்திரி எங்கே இருக்காரு, என்னாச்சு எதுவுமே தெரியலையே. வேற வழியே இல்லை. நேரா அந்த ரவுடிங்களை போய் 4 சாத்துனா உண்மை தெரிஞ்சிடும். பாப்பலாம். ஐயோ, பூமி பூஜைக்கு வேற போகணுமே. வெளியே பூட்டி இருக்காங்களே, யாராவது இருக்கீங்களா? யாராவது வெளில இருக்கீங்களா? சத்யா, மேஸ்திரி வீட்டுக்குள்ள இருந்து யாரோ கதவு தட்டுற சவுண்டு கேக்குது. ஆமாண்டா, மேஸ்திரி உள்ளதா இருக்கிறாருன்னு நினைக்கிறேன். அப்ப யாரும் அவரை கூட்டிட்டு போயிருப்பா? சரிடா, வா போய் பார்க்கலாம். கதவை கொஞ்சம் திறந்து விடுங்க. யாராவது இருக்கீங்களா? கொஞ்சம் கதவை திறந்து விடுங்க. நான் வீட்டுக்குள்ளதான் இருக்கேன். ராமலிங்க அண்ணா, நான் இங்கதான் இருக்கிறேன். வீடு பூட்டி இருக்குது, கொஞ்சம் இருங்க. பூட்டை உடைச்சுதான் திறக்கணும். மா சத்யா, வண்டியாமா? நான் உள்ளதாமா இருக்கேன், சீக்கிரம் தரமா. திறறேண்ணா, ஒரு நிமிஷம். டேய், போய் டூல்ஸ் எடுத்துனோம். என்னடா ஆச்சு? என்னடா இப்படி அடிபட்டுது? யாருன்னா உங்களை அடிச்சு உள்ள வச்சு பூட்டினது? எல்லாம் அந்த ரவுடி பசங்க தான் சத்யா. ரவுடி? நான் நந்துச்சுனா பொருள் எடுக்கிறேன்னு நினைச்சு பயந்துட்டியா? நீ நல்ல புள்ளையாட்டம் மொரண்டு பிடிக்காம இந்த பாட்டில குடிச்சு காலி பண்ணிட்டேனா நாங்களும் நல்ல புள்ளையாட்டம் இங்க இருந்து காலி பண்ணிட்டு போயிடுவோம். என்ன சொல்ற? குடிக்க மாட்டேனா? நான் ஒன்னும் பழைய ராமலிங்கம் இல்லடா. எங்களுக்கு பழைய ராமலிங்கம் தான் வேணும். மரியாதையை வாங்கி குடிக்க போறியா இல்லையா? முடியாதுடா, முடியாதுடா. டேய், இது வேலைக்காகாதுடா. மயிலே இறகு போடுனா போடாது, கெஞ்சினா சரிப்பட்டு ஆவாது. டேய், நீ மூக்க போறா. ஊத்ரா, ஊத்து. இன்னொரு பாட்டில் எடுத்து
விடுடா. ராவா ஒரு புல்லு உள்ள போயிருக்குது. நாளைக்கு மத்தியானம் வரைக்கும் எந்திரிக்க மாட்டான். போதையில தான் கிடப்பான். ஏய், ஏன்டா அப்படி பண்ணீங்க? டேய் நாம போய் கதவை வெளிப்பக்கமா பூட்டு போட்டு போலாம். அப்பதான் வர்றவங்க ஆள் இல்லைன்னு நினைச்சுக்குவாங்க. புரியுதா? கரெக்ட். வாங்க வாடா. வாடா. சத்யா, உங்களை இப்படி பண்ணவங்களை நான் சும்மா விட மாட்டேனா? அவனுங்களை நான் பாத்துக்கிறேன். டேய் மக்கா, இவர் ஹாஸ்பிட்டல் கூட்டின்னு போய் டாக்டர் அண்ட காட்டிட்டு திரும்பவும் வீட்டுல கூட்டின்னு வந்து விட்டுரு. சரி சத்யா. அதெல்லாம் ஒண்ணு வேணாம் சத்யா. இன்னைக்கு பூமி பூஜைமா, நான் இல்லாம எப்படிமா? நான் அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லைண்ணா. நீங்க இருங்க, ரெஸ்ட் எடுங்க. பரவாயில்ல சத்யா, எனக்கு ஒண்ணும் இல்ல. நான் ஹாஸ்பிட்டல் போயிட்டு நேரா அங்க வந்துடுறேன். சரிண்ணா. வணக்கம்மா. வாங்க வாங்க. வணக்கம். வாங்க. என்ன வரவேற்பெல்லாம் ரொம்ப பலமா இருக்கு. ஆமா, எங்க சத்யாவை காணோம்? சத்யா பக்கத்துல போயிருக்குது, இப்ப வந்துடும். நீங்க வாங்கம்மா. பக்கத்துல போயிருக்காளா? ஆமா, மாப்பிள்ளை எங்க? 2 பேரும் சேர்ந்தானே போயிருக்காங்க. பிரபு சார் இன்னும் வரலம்மா. மாக்காவும் சத்யாவும் தான் போயிருக்காங்கம்மா. ஏய், மேஸ்திரி எங்கடா? அது மேஸ்திரி கூட்டினோட தான் சத்யாவும் வாக்கான்னு போய்க்கிறாங்க. இப்போ வந்துடுவாங்கம்மா. நீங்க வாங்கம்மா. நம்ம மேஸ்திரிக்கு என்னாச்சு? பூமி பூஜைன்னா அவர் தானே இருக்கணும். என்ன மறுபடியும் ராமலிங்க அண்ணன் குடிச்சிட்டு போதையில உட்காந்துட்டாரா? அப்படிலாம் இருக்காதும்மா. சத்யாவும் வாக்கான்னு போய்க்கிறாங்க. இதோ சத்யா வந்துருச்சு. வா சத்யா. எல்லாரும் வந்துட்டீங்களா? வாங்க ஆரம்பிச்சிடலாம். ஏய் இரு, நீ மட்டும் வந்திருக்க, மேஸ்திரி எங்க? மாக்கா கூட வந்துருக்காரு அத்தை. ஓ அப்படியா, சரி சரி. ஐரே, எல்லாம் ரெடியா? எல்லாம் ரெடிமா. டேய், எல்லாம் கரெக்டா எல்லாம் பண்ணீங்களா? கரெக்டா சத்யா. எல்லாம் பக்கமா. சரிடா. என்ன அடிபட்டு வராரு? சத்யா, மேஸ்திரிக்கு என்னாச்சு? என்ன இப்படி அடிபட்டிருக்கு? அத்தை, அதெல்லாம் நான் அப்புறமா விவரமா சொல்றேன். அண்ணா, நீங்க போய் ஆக வேண்டியது. சரிம்மா. ஸ்ரீ லக்ஷ்மி கணபதே நமஹ. நிவேதனானந்தரம் ராஜமணியம் சமர்ப்பயாமி. சத்யா, பூஜைக்கு டைம் ஆயிடுச்சு. இன்னும் பிரபு சார் வரலையா? முக்கியமான மீட்டிங் இருக்குது, முடிச்சுட்டு வரேன்னு அமுல் பேபி ஃபோன் பண்ணா. அதனால நீங்க ஆரம்பிங்க, அமுல் பேபி வந்து ஜாயின் பண்ணிப்பான். சரி, எல்லாரும் வாங்க. வாங்க. டேய், என்ன அவனே விழுறான்? கார்ல உட்கார்ந்திருந்தா கண்ணு தெரியாது உனக்கு? இப்படி வந்து இடிக்கிற?
ஏய் இடிக்கவே இல்ல, நீனே பயந்து கீழே விழுந்துட்டு என்ன சொல்ற? என்னது நானே கீழே விழுந்தேனா? நீ இடிச்சதுனால தான் நான் இவ்வளவு தூரம் தள்ளி போய் விழுந்தேன். நீதான் ஸ்பீடா வந்து என்ன இடிச்சிட்ட. நான் ஒழுங்கா நான் தான் எங்க வந்தேன். இடிச்சேன்? நீதான் எங்க விழுந்திருக்க பாரு. யோ யோ என்ன பிரச்சனை? எதுக்கு நடு ரோட்ல சார், நின்னு நான் சண்டை சொல்றேன் சார், போட்டுருக்கீங்க? இவர் கார்ல என்ன அடிச்சு தூக்க பாக்குறாரு சார். சார் சார் அதெல்லாம் இல்ல சார், ஆரம்பத்துல இருந்தே இவர் ராங்கா பேசிட்டு இருக்காரு. ஆக்சுவலி என்ன ஆச்சுன்னா, மேஸ்திரி செங்கல் எடுத்து வைக்க சொல்லுங்க. வா சத்யா, பிரபு சார் வந்துருவாரு. நீ வந்து செங்கலை வாங்கி வைமா, வா. அமுல் பேபியை எப்படி லேட் பண்றான்?